இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த தியான வேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய குணத்தை அவருடைய நாமத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய பரம தந்தையாக, நம்மை போஷிப்பவராக, பாதுகாப்பவராக, நம்மை ரட்சிப்பவராக, நம்மை வழி நடத்துபவராக, ஆலோசனை கூறுபவராக எப்படியெல்லாம். அதனால தான் வேதம் சொல்வது நாம் பார்க்கிறோம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். நாம் எதை சொல்ல முடியும், பாட முடியும், அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் நமக்காக செயலாற்றி கொண்டே இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு யெகோவா ஷம்மாவாக வெளிப்படுகிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி யெகோவா ஷம்மா என்பது. யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காரியத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தில் மிகவும் ஒரு பயங்கரமான தரிசனம். ஒரு பெரிய சக்கரம், அதுக்குள்ளே ஒரு சக்கரம் இருக்குது. அந்த ரதம் அப்படியே வருகிறது. அது தேவாலயத்தின் வாசல் படியில் வந்து நிற்கிறது. அதில் ஒரு மகிமையான ஒருத்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். இந்த ரதமானது கேருபீன்களின் செட்டைகளால் அது இழுத்து செல்லப்படுகிறது. அந்த செட்டைகள் அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. பிரம்மாண்டமான அந்த ரதத்தில் ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அந்த ஆலயத்தில் இருந்து திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளியே அந்த ரதம் வெளியே வருகிறது. இந்த ரதமானது அந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த எசேக்கியேல் அந்த காரியத்தை பார்த்து பயங்கரமான ஒரு தரிசனம் என்கிறார். ஏனென்றால் இங்கே ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தரோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தில் காணப்படுகிறது. ஆனால் இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்தில் அங்கே இருந்து ஆண்டவர் புறப்பட்டு செல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியின் கண் காண அந்த ரதம் பூமியிலிருந்து எழும்பி தன்னுடைய தேவன் தம்முடைய மகிமையை தன்னுடைய ஜனத்திலிருந்து விலக்கி கொண்டார் என்று பார்க்கிறோம். என்ன காரணமாக இருக்கும்? ஆண்டவர் ஏன் ஓரிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறார்? ஏன் அங்கே தங்கி இருக்கவில்லை? ஆனால் யெகோவா ஷம்மா என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் அங்கே இருக்கிறதற்கு மாறாக ஏன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்? தேவாலயத்திலும் நகரத்திலும் ஜனங்கள் செய்த பொல்லாப்பு. தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் நகரத்திலும் அவர் சொல்லுகிறார், சூரிய நமஸ்காரம் ஆலயத்திலேயே கிழக்கு புறமாக திரும்பி சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆலயத்துக்குள் ஊர்வனவற்றை பலியிடுகிறார்கள். ஆண்டவர் நேர்ந்து கொண்ட பரிசுத்தமான ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்த தவறிவிட்டார்கள். ஆகவே இவர்கள் இந்த ரதத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார், பரலோகத்திலிருந்து இந்த ரதமானது மகிமையை ஆலயத்திலிருந்து விலக்கி எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு சென்றது என்று எசேக்கியேல் 10:18 வாசிக்கிறோம். ஜனங்க என்ன செய்தாங்க? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும்போது இந்த ரதம் வந்து கர்த்தருடைய மகிமை அங்கிருந்து விலகி போன காரியத்தை கூட உணராதவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆசாரியர்களும் மற்ற ஜனங்களும் தங்கள் சொந்த வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். சுயநலம், பாவம், உலக நாட்டம், தேவ மகிமை விலகி செல்வதை கூட நாம் உணராமல் செய்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மிடம் ஆண்டவருடைய மகிமை எடுபட்டு போயிற்றா என்பதை கூட உணராமல் இன்று எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிற தீர்க்கதரிசிகளை நாம் ஏளனம் செய்கிற அன்று எசேக்கியேலை பார்த்தபடிதான் அவர்கள் பரிகசித்தார்கள். சிம்சோன் ஒரு தேவ மனிதர். அவர் பிறக்கும்போதே நசரேய விரதத்தில் ஆண்டுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு பிறந்தவரானால் அவரிடத்திலிருந்து தேவனுடைய மகிமை விலகி சென்றதை அறியாமல் அவர் செயல்பட்டதை நாம் கடைசி நாட்களிலே, சிம்சோனுடைய கடைசி நாட்களிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு விலகிவிட்டது என்பதை புரியாது என்று நாம் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறோமா?
அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ள தேவன். அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல் 16, 18, 19 தேவ மகிமை அவர்கள் மேல் உயர இருந்தது. அவர் உடனே அப்படியே ஓடிவிடவில்லை, உயர இருந்தது. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் நின்றது. இன்று நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில் ஆண்டுடைய மகிமை இருக்கிறதா? ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிறதா? இங்கே பாபிலோன் சிறையிருப்பில் 14 வருடம் கழித்து அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய கிண்ணறங்களை தூக்கி அலரி செடிகள் மேல் வைத்து கொண்டு உட்கார்ந்துருந்தோம், தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் 2வது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தில் வேறொரு நகரத்தை காண்பிக்கிறார், மகிமையான புதிய ஆலயத்தை காண்பிக்கிறார். அந்த ஆலயத்தில் நிரந்தரமாய் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. அந்த ஆலயம் எப்படி கட்ட வேண்டும் என்ற ப்ளூ பிரிண்ட் அவுட்லைனும் ஆண்டவர் போட்டு கொடுக்குறாரு. ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ள ஆலயத்தை குறிக்கல, அது பரம எருசலேமை குறிக்கிறது. இந்த பரம எருசலேமில் தெய்வ மகிமை ஒருபோதும் நீங்காத இடம் அது. அத்துமீறி கூட அங்கே சாத்தான் நுழைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அங்கே நாம் ஆசாரியர்களாக ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். அவர் கர்த்தர் அங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்பது கர்த்தருடைய மகிமை தங்கும் இடத்தை குறிக்கிறது. இந்த புதிய ஒழுங்கின்படி ஆசாரியர்களாக வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டுமாம்? சாதோக்கின் முறைமைப்படி நீங்கள் ஆசாரியர்களாக வேண்டும் என்று எசேக்கியேல் 44, 15, 16 சொல்லுகிறது. அதாவது சாதோக் என்ற வார்த்தைக்கு நேர்மை, நீதி என்ற அர்த்தம். இந்த சாதோக் தாவீது காலத்தில், சாலமோன் காலத்தில் ஆசாரியராக இருந்தார். இவர் உலக பொருளை காட்டி இவர் விலை போகலை. இவர் ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு ஆசாரியராக இருந்தார். இவர் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வெறுத்து தங்கள் ஜீவனையும் பெரிதாக எண்ணாதவர்கள். இவர்கள் தேவனிடம் இருந்து வார்த்தையை பெற்று அதை மக்களுக்கு சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசங்கம் பண்ணுகிறவர்களின், பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று கூறுகிறார். ஆண்டவர் நம்மை அவருடைய ஆசாரியத்துவத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய மகிமையை எப்போதும் நம்மளை தங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்களா? இவர்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களா? இவர்கள் ராஜரீக கூட்டம் என்று சொல்லுகிறார்களா? மற்றவர்கள் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்களா? இவர்களில் நான் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்களா? நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? யெகோவா ஷாலோம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிலே இருக்கிறாரா? கர்த்தருடைய மகிமை நம்மில் இருக்கிறதா? கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய மகிமை நம்முடைய வீட்டில் இருக்கிறதா? நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை உணர்ந்து கொள்கிறார்களா? அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமை, அவருடைய ஷெகினா மகிமையை பார்க்கிறார்களா? சிந்தித்து பார்ப்போம். அவர் மகிமையான தேவன், அவர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் இங்கே வாசமனும்படியாக, நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவர் நம்மளை தங்கியிருக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நம்முடைய அக்கிரமங்கள் காணப்படுகிறதா? நம்முடைய பொல்லாப்பு காணப்படுகிறதா? நம்முடைய மாய்மாலமான வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய மகிமையை விட்டு மகிமை இழந்து போகாதவர்களாக, அவருடைய மகிமை நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போகாமல் இருக்க, அவருடைய நிரந்தர மகிமை உள்ள இடத்துல நாம் போய் சேர ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோம். யெகோவா ஷாலோம், அவர் இங்கே இருக்கிறார். யெகோவா ஷாலோம், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை